உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மேடம்? கண்டிப்பா ஆகும். அத்தை அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரீத்தி தான். இப்போ நம்ம வேதாமாவுக்கு பாடம் கத்து கொடுக்கல, அந்த பிரீத்திக்கு நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. அவ்வளவுதான். தைரியமா இருங்க. ஹலோ, வரேன்னு சொல்லிட்டு இப்ப வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இது யாரு வீடுன்னு தெரிஞ்சுதான் வர முடியாதுன்னு சொல்றீங்களா? வேதா மேடம் வீடுன்னு தெரிஞ்சுதான் வர முடியாதுன்னு சொல்றோம். போன வைங்க மேடம். ஹலோ ஹலோ, பிரீத்தி, வர சொல்லு. என்ன பிரீத்தி? ஆண்டி, இன்டர்வியூக்கு வந்தவங்களை எல்லாம் வர சொல்லு. சாரி ஆண்டி. அது நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு முதல்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு ஆளா ஃபோன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல ஆண்டி. அப்போ யாருமே வேலைக்கு வரல, அப்படிதானே? இல்ல ஆண்டி, அது அத்தை 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 அத்தை, என்னாச்சு அண்ணி? இனி நம்ம வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. இது பாருங்க. நம்ம வீட்ல நடந்த பிரச்சனைய சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டாங்க அத்தை. பாய்காட் வேதா ஹோம், ஜஸ்டிஸ் ஃபார் லக்ஷ்மின்னு சோஷியல் மீடியால #ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்க இமேஜை காலி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. இதனாலதான் ஆண்டி யாருமே நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அந்த வித்யாவோட பிளான் தான். படிக்காத பட்டிக்காடுன்னு நினைச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. உங்களை கேவலப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. ஒரு சாதாரண பிரச்சனைய சர்வதேச பிரச்சனையாக்கிட்டா. வெளிநாட்டுல இருந்தாலும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் கருத்து சொல்லலாம்னு தெரிஞ்ச மொத்த பேரும் ஒண்ணு கூடி சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. அதை இப்போ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? இப்ப அவ எங்க இருக்கா? முட்டை மாடியில அந்த வேலைக்காரங்க கூட ஜாலியா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா அத்தை. அவங்களெல்லாம் முழுசா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏமாச்சா, இது வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செய்யற யாரையுமே வேதா கை நீட்டி அடிச்சதே இல்ல. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நீ கொடுத்த டார்ச்சர்ல இந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டா. அது மட்டுமா, இத்தனை பேரை ஸ்ட்ரைக் பண்ண வச்சு கிச்சனையே பூட்ட வச்சு ஒரு பெரிய கலவரமே உருவாயிடுச்சே. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கமுக்கமா நிக்கிறிய எப்படிடா? ஏண்டா, உன் பொண்டாட்டி திமிருக்கு இந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பா? அதுக்கு நான் காரணமா? உன் பொண்டாட்டி புத்தியில பாதி புத்தி உனக்கு இருக்குடா. வித்யா, இவனை நம்பாதமா. இவன் சரியான ஆளு. எப்படி பேசுறான் பாத்தியா? ஏண்டா, சாப்பாட்டுல முடி கிடக்குறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்டா. அதுக்காக கை நீட்டி அடிப்பாங்களா? இந்த திமிரு அடக்குறதுக்கு தாண்டா என் பொண்ணை இறக்கி விட்டுருக்கேன். அவன் மட்டும் மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். விடுங்கப்பா. நாங்க இந்த வீட்ல ஒரு மிஷின் மாதிரி தான் மேடம் வேலை செஞ்சோம். வேதா மேடம் மட்டும் இல்ல, இந்த வீட்ல வேற யார் எங்களை திட்டினாலும் நாங்க அமைதியா கேட்டுட்டு கடந்து போயிடுவோம். அந்த பிரீத்தி தான் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கிட்டதில்ல.
வேலைக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு மேடம். அதனால எதிர்த்து பேசாம இருந்தோம். நீங்க தான் மேடம் எங்களை பேச வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றது சரிதான் மேடம். நாங்க செய்யற வேலையில தப்பு இருந்தா எங்களை கண்டிக்கலாம், வேலையை விட்டு கூட தூக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? எப்படி அனாவசியமா பேசலாம்? இப்படி எங்களை யோசிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு நாள் கை நீட்டி வாங்கின சம்பளம் கொடுக்காத சந்தோஷம் இப்ப நாங்க எங்க உரிமைக்காக முன்னு நின்று போராடும் போது கிடைச்சிருக்கு. ஏன் மச்சான்? சொல்லு மாப்ள. அது உன் பொண்டாட்டி சமைக்க தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா, வீடு சுத்தம் பண்ண தெரியுமா? டே அவளுக்கு படிப்பு மட்டும்தானே தெரிஞ்ச விஷயம். அது நல்ல விஷயம்தான். அதுக்காக அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் மட்டம்னு நினைக்க கூடாதுல்ல. இங்க பாரு, எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் கடலுக்கு போகும்போது நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே பொழைக்க முடியும். புரிஞ்சுக்க. இப்போ கிச்சனும் மூடி இருக்கு, சமைக்கிறவங்களும் இங்க இருக்காங்க. என் பொண்ணு செஞ்ச வேலைக்கு எவனும் இந்த வீட்டுக்கு வேலை கேட்டு வரமாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? வீட்டுல மத்த வேலை எல்லாம் யார் செய்வாங்க? ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. நம்மள வெறுப்பேத்தணும்னு எப்படி பேசுறாங்க ஆண்டி. இங்க நீங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். வாங்க ஆண்டி போலாம், வாங்க வாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் போய் சமைச்சு கொடுத்துட்டு வரட்டுமா? வேதா மேடம் பாவம், அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. அப்போ அந்த பொம்பளை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடறதுனால ஒன்னும் ஆயிடாது. சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியும். பேசாம இருங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.